அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் காப்பர் டியூபிங்கில் பிரேஸ்ட் ஜாயிண்ட் ஸ்வேஜ் எப்படி செய்வது என்று தெரிந்து கொள்வோம். நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. காப்பர் டியூபை 6 மில்லிமீட்டர் ஸ்வேஜ் செய்தல். 2. ஒரு பிரேஸ்ட் ஜாயிண்டை செய்தல். இந்த நடைமுறைக்கு தேவையான கருவிகள் மற்றும் நுகர்வு பொருட்களை சேகரிப்போம். 1. ஸ்டீல் ரூல் 1, முக்கோண ஃபைல் 150 mm 1, ஃபிளாரிங் பிளாக் 1, ஸ்வேஜிங் டூல் செட் 1, பால் பீன் ஹேமர் 225 கிராம் 1, ஹேண்டி பிரேக்கிங் டார்ச் 1, பிரேசிங் ராட் தேவையான அளவு, பிரேசிங் ஃப்ளக்ஸ் தேவை அளவு, பியூட்டேன் 1, எண்ணெய் தேவை அளவு, காட்டன் வேஸ்ட் தேவை அளவு, மென்மையான எமரி ஷீட் தேவை அளவு, காப்பர் டியூப் தேவையான அளவு. செயல்முறை: டாஸ்க் 1, டியூபின் முடிவில் ஸ்வேஜ் செய்யவும். ஸ்டெப் 1, ஒரே அளவிலான 2 டியூபின் துண்டுகளை ஒன்றாக இணைக்க ஒன்றை பெரிதாக்க வேண்டும், அதனால் மற்றொன்று உள்ளே பொருந்தும். ஸ்டெப் 2, டியூபின் முனையை பெரிதாக்குவது ஸ்வேஜிங் எனப்படும். ஸ்டெப் 3, பைப் ஸ்வேஜிங் கருவியை ஆராய்ந்து அதை வரைபடங்களுடன் ஒப்பிடவும். டியூபின் முடிவை தொடங்குவதற்கு முன் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்டெப் 4, கருவியில் டியூபை வைக்கவும். டியூபை பொருத்துவதற்கு சரியான அளவு துளையை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்தவும். ஸ்டெப் 5, டியூபின் முடிவு டியூபின் வெளிப்புற விட்டம் மற்றும் ஸ்வேஜிங் பிளாக்கின் மேல் 1/8 அங்குலம் 3 மில்லிமீட்டர் இருக்கும்படி அமைக்கவும். 1/4 இன்ச் 6 மில்லிமீட்டர் குழாய்க்கு இது 1/4 இன்ச் 6 மில்லிமீட்டர் பிளஸ் 1/8 இன்ச் 3 மில்லிமீட்டர் ஈக்குவல்ஸ் டு 3/8 இன்ச் 9 மில்லிமீட்டர் இருக்கும். ஸ்டெப் 6, ஸ்வேஜிங் பிளாக்கின் ஒவ்வொரு முனையிலும் நட்ஸ்களை இறுக்கவும். ஸ்டெப் 7, மற்றொரு துண்டு உள்ளே பொருந்தும் வகையில் டியூபின் முனையை வெளியேற்றுவதற்கு சரியான அளவிலான பஞ்சை தேர்வு செய்யவும். பஞ்சில் எண்ணெய் கிளாம்பை பொருத்தி ஸ்வேஜிங் பிளாக்கில் குத்துங்கள். கைப்பிடியை திருப்பவும் மற்றும் டியூபில் பஞ்சை ஃபோர்ஸ் செய்யவும். ஸ்டெப் 8, பஞ்ச் டியூபின் முடிவை திறக்கவும். டாஸ்க் 2, ஸ்வேஜ் செய்யப்பட்ட ஜாயிண்டை பிரேஸ் செய்யவும். ஸ்டெப் 1, டியூப் சரியாக ஸ்வேஜுக்குள் நுழைகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இது எளிதாக பொருத்தமாக இருக்க வேண்டும். இறுக்கமாக பொருத்தமாக இருந்தால் பிரேசிங் பொருளுக்கு போதுமான இடம் இருக்காது. தளர்வாக இருந்தால் ஜாயிண்ட் பலவீனமாக இருக்கும். ஸ்டெப் 2, ஸ்பிரிட் அல்லது தண்ணீருடன் சிறிது ஃப்ளக்ஸ் பவுடரை கலந்து கெட்டியான பேஸ்டை உருவாக்கவும். ஸ்டெப் 3, இணைக்கப்பட வேண்டிய மேற்பரப்புகளுக்கு ஒரு சிறிய அளவு ஃப்ளக்ஸ் பயன்படுத்தவும். ஒரு சிறிய அளவு மட்டுமே அவசியம். அதிகப்படியான அளவு சிஸ்டத்தை மாசுபடுத்தும். குறிப்பு: செல்ஃப் ஃப்ளக்ஸிங் பிரேசிங் ராடுகள் பயன்படுத்தப்பட்டால் இந்த கட்டத்தில் வேலை தேவையில்லை. ஸ்டெப் 4, ஒரு டியூபின் முடிவை முடிந்தவரை மற்றொன்றில் ஸ்வேஜில் தள்ளவும். ஃப்ளக்ஸ் பரவுவதற்கு டியூபை திருப்புங்கள். ஸ்டெப் 5, ப்ளோ டார்ச் மூலம் ஜாயிண்டை சூடாக்கவும். சரியான அளவிலான ஃப்ளேமை பயன்படுத்தவும். ஸ்டெப் 6, ஜாயிண்ட் மந்தமாக சிவப்பு நிறமாக இருக்கும் வரை காத்திருங்கள். பிரேசிங் ராட் உருகத் தொடங்கும் போது ஜாயிண்ட் சரியான வெப்பநிலையில் இருக்கும். சூடுபடுத்தும் போது பிரேசிங் கம்பியை அவ்வப்போது ஜாயிண்ட் மீது தொடுவதன் மூலம் இந்த வெப்பநிலை கண்டறியப்படுகின்றது. ஜாயிண்டை அதிக சூடாக்க வேண்டாம். பிரேசிங் கம்பியை ஃப்ளேமில் விடாதீர்கள். பிரேசிங் ராடானது ஜாயிண்டின் வெப்பத்தால் உருக வேண்டும், ஃப்ளேமால் அல்ல. ஸ்டெப் 7, சரியான வெப்பநிலையை அடைந்ததும் பல புள்ளிகளில் பிரேசிங் ராடால் ஜாயிண்டை தொடவும். ஸ்டெப் 8, உருகிய பிரேசிங் ராட் கூட்டுக்குள் இழுக்கப்பட்டு ஒரு பைப்பின் வெளிப்புறத்திற்கும் மற்றொன்றின் ஸ்வேஜ் செய்யப்பட்ட முனைக்கும் இடையில் உள்ள இடத்தை நிரப்பும். ஸ்வேஜின் முடிவில் பிரேசிங் பொருளின் முழுமையான வளையம் காணப்பட்டால் ப்ளோ டார்ச்சை அகற்றவும். ஸ்டெப் 9, ஜாயிண்ட் குளிர அனுமதிக்கவும். பிரேசிங் பொருள் கெட்டியாகும் வரை எந்த பைப்பையும் நகர்த்த வேண்டாம். கண்காணிப்பு அட்டவணை. சீரியல் நம்பர் 1, பாராமீட்டர், ஸ்வேஜிங்கை டெஸ்ட் செய்தல், ரிமார்க்ஸ், சிறப்பு,
நன்று சராசரி. 2. பிரேஸ்ட் ஜாயிண்டை டெஸ்ட் செய்தல். உறுதி ப்ளோ ஹோல்ஸ். 3. கால நேரம் மெதுவாக, மிதமாக, வேகமாக. 4. மெட்டீரியல் வேஸ்ட் குறைவு, மிக குறைவு, வேஸ்ட் இல்லை. குறிப்பு: இந்த பயிற்சியை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். பல்வேறு அளவு டியூபுகளில் நாம் இதனை சோதிக்க வேண்டும். இந்த வீடியோவில் எப்படி செய்வது என்று நாம் விவாதித்தோம். 1. காப்பர் டியூபை 6 மில்லிமீட்டர் ஸ்வேஜ் செய்தல். 2. பிரேஸ்டை ஜாயின் செய்தல்.